ஏர் இந்தியா பிளைட்ல 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பயணம் செஞ்ச ஒருத்தர் ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறாரு. அங்க இருக்கிற அந்த டிவி டிஸ்பிளே, அதாவது சின்னதா ஒரு எல்இடி டிஸ்பிளே மாதிரி இருக்கும். அதுல நம்ம படங்கள் பார்க்கலாம், பாட்டு கேட்கலாம். அந்த பிளைட் எவ்வளவு வேகத்துல மேல பறக்குது, எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுல ஒண்ணுல பாத்துக்கலாம். இப்போ அந்த பிளைட்ல 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பயணம் செஞ்சவர் ஒரு வீடியோ என்ன வெளியிட்டு இருக்கிறாருன்னா, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இங்க வேலை செய்யல, எல்லாமே இங்க டெக்னாலஜி ஃபால்ட்டாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் தெளிவா சொல்ல போகணும்னா, கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பிளைட்லயும் இதே மாதிரி ஒரு விவகாரம் நடந்தது நம்ம பார்த்திருக்கிறோம். அதாவது அடிக்கடி டெக்னாலஜி ஃபால்ட்னு சொல்லி ஏர் இந்தியா கிட்ட பல பிரச்சனைகள் வந்திருக்கு. அது நியூஸ் பலவேறு விதமா வெளியிட்டு இருக்கிறாங்க. போன வருஷம் நீங்க அதை பல நியூஸ் பார்த்தாவே நீங்க நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த பிளைட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் ஓல்ட் பிளைட். ஆனா நீங்க கேட்கலாம், 11 வருஷம் ஓல்ட் பிளைட்டை எதுக்கு ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா ஒரு பிளைட் 20 வருஷம் வரைக்கும் மெயின்டெனன்ஸ் பண்ணி நம்ம ஓட்டலாம். நிஜமாவே இந்த பிளைட்ல தொழில்நுட்ப காரணமா இல்ல என்ன காரணம் அப்படி தெரிஞ்சுக்கணும்னா, பிளைட்டோட பிளாக் பாக்ஸ் கிடைக்கணும். சோ பிளாக் பாக்ஸ் கிடைச்சாதான் மீதி இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிய வரும். இப்போ அந்த பிளாக் பாக்ஸ் கிடைச்சு எதனால என்ன அப்படிங்கிற அப்டேட் நியூஸோட உங்களோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க.